ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவானி வார்ட் 1997 அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு படம். ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் அவைலபிள் இருக்குது. அந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயுமே இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேட்டரில் வந்து எந்த இதுவுமே வந்து நைட் நேரத்தில் ஒர்க் பண்ணாதீங்க. அங்கே எதுவும் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஹாரர் மூவி இதுதாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே அந்த ஏரியாவில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்து ஒரு டாக்டர் அங்கே இருக்காங்க. ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறாங்க. பட் அந்த அட்மிட் பண்ண பேஷண்ட் டெத் ஆகிறாங்க. ஸோ அது எதனாலன்றதை டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கார். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி எழுதுகிற ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 கதை எழுதணும்னு சொல்லி எழுத முடிக்கிறார். ட்ரை பண்ணும்போது அதில் 10வது கதை எழுதும்போது அவர் செத்து போயிறாரு. ஸோ அவர் ஏன் இறந்தாருன்றதையும் வந்து அவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்டர் ஏன் இறந்தார், ரைட்டர் ஏன் இறந்தார், அந்த 10வது மூவி அவர் எப்படி இறந்தாருன்றதையும் தான் இந்த இதில் கொண்டு வராங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஹாரர் மூவி அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க. பட் படம் ரொம்ப மொக்கையாக போகுதுங்க. இதுக்கு நம்ம அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் காமெடியும் கிடையாது. ரொம்ப அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி பேய்கள் வர மாதிரியே காட்டுறாங்க. பட் பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ பேயெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வருது. மியூசிக் வைஸாவது நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா மியூசிக் வைஸும் வந்து அந்தளவுக்கு இதில் டஃப் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் மியூசிக்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் போக போக வந்து மொக்கையாக தான் இருக்குது. படத்தை பொறுத்தளவில் படம் வந்து நல்ல ஹாரர் மூவியாக நம்ம எதிர்பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அந்தளவுக்கு இது ஒர்த் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு போகிற அந்த நேரத்தில் வந்து ஒரு சில இடங்களில் அந்த பேய் வருது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து அந்த அளவுக்கான ஒர்த்து கொடுக்கல. அந்த மியூசிக்கும் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் டேர்ன்ஸ் அண்ட் இது கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆவரேஜஸ் பார்த்தோம்னா நல்ல படம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனால் அந்தளவுக்கு இல்லை. இன்னொன்று என்னென்னா அடல்ட்டை பொறுத்தளவில் அடல்ட்ஸ் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட்டு போகலாம், போய் பார்க்கலாம், பேய் படமாக பார்க்கலாம். அப்படின்னா ஒரு சில இடங்கள் வந்து சின்ன பசங்க பார்க்கக்கூடிய இடங்கள் சீன்ஸும் வந்து இருக்குது, பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறதுனால இதில் வந்து ஹீரோவுக்கும் அந்த ரைட்டருக்கும் வந்து என்னென்ன மாதிரியான கனெக்ஷன் போகுது, அவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வந்து இதில் வந்து மெர்ஜ் ஆகிறாங்க, அவங்க எந்த மாதிரியெல்லாம் இந்த பேயால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. படம் ஓகே தான், பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி. பாய் பாய்.